100 டேஸ் சேலஞ்ச் விலாகில் டே 9 பார்க்கலாமா? வழக்கம் போல் காலையிலே எழுந்திரிச்சு காலையில் முடிக்க வேண்டிய வேலையை முடிச்சுட்டு காலையில் அப்புறம் என்ன பல் விளக்குற வேலை தான், அதையும் முடிச்சுட்டு குளிக்க போயாச்சு. குளிச்சு முடிச்சுட்டு வந்து கிளம்பிட்டு சாப்பிட போனால் இன்றைக்கி நம்ம ஃபேவரட் ஃபுட்டான தோசை தான். அதையும் எடுத்து அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே கடைக்கு கிளம்புனா கடையில் தண்ணி கேன் இல்லை. அதனால் ஃபஸ்ட்டால் எக்ஸலில் போய் 2 தண்ணி கேனை கடையில் போய் வச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு பெரிய வண்டி எடுத்துகிட்டு கடை கிளம்பி போனோம். கடையில் போய் டேபிளெல்லாம் வெளியே எடுத்து போட்டு நீட்டாக பெருக்கி க்ளீன் பண்ணி வச்சுட்டு அப்புறம் ஒவ்வொரு கஸ்டமராக வர ஆரம்பித்தாங்க. அந்த கஸ்டமரையும் பார்த்துட்டு அப்புறம் என்ன மதியமும் ஆச்சு, நம்மளும் சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. சாப்பிட்டு முடிக்கையும் எங்கள் அப்பாவும் பானிபூரி எல்லாம் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. பானிபூரி கொண்டு வந்த உடனே நம்மளும் பானி தண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு மசாலா முட்டைக்கு தேவையான முட்டை மசாலா எல்லாமே ரெடி பண்ணி வச்சோம். ரெடி பண்ணி வச்சுட்டு ஸ்கூல் பசங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸ்கூலும் விட ஸ்கூல் பசங்களும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்கூல் பசங்க வியாபாரத்தையும் பார்த்துட்டு இன்றைக்கி ஸ்கூல் பசங்க வியாபாரம் கொஞ்சம் கம்மியாகவே இருந்துச்சு. ஸ்கூல் பசங்க வியாபாரத்தையும் பார்த்துட்டு அப்புறம் நைட் வியாபாரத்துக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்படியே நைட்டு ஒவ்வொரு ஆளும் வர ஆரம்பித்தாங்க. நைட்டும் வியாபாரத்தையும் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நைட்டு வியாபாரத்தையும் பார்த்து முடிக்க மணியும் 9:30 ஆச்சு. 9:30 ஆனால் நம்மளும் எல்லாத்தையும் எடுத்து வச்சு வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். நீட்டாக எல்லாத்தையும் கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. எடுத்து வச்சுட்டு இன்றைக்குள்ள ப்ராஃபிட்டையும் பார்த்துட்டு உண்டியலையும் பைசா போட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்பி வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து பார்த்தா மணி 10:30. அப்புறம் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு அப்புறம் நமக்கு சாப்பிட என்னன்னு பார்த்தா நம்ம ஃபேவரட் ஃபுட்டான தோசை தான் இருந்துச்சு. அதையும் எடுத்து சாப்பிட்டுட்டு அப்புறம் என்ன படுத்து தூங்குற வேலை தான். இதோட டே 9 விலாக் கம்ப்ளீட் ஆகுது. ஓகே, பாய் மக்களே.